மாடி தோட்டத்தில் இந்த காய்களை எல்லாம் பறிக்காமல் விட்டுருந்து அழகு பார்த்து எல்லாமே விதையாயிருச்சிங்க. என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா ஒரு காய் காய்ச்சா கூட நமக்கு அந்த செடியில் விட்டு பார்க்குறது ரொம்ப விருப்பமாக இருக்கும். அதில் நானும் ஒருத்திங்க. 2 காய் காய்ச்சிச்சு. சரி, இன்னும் 2 காய் காய்ச்சி பறிக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டேன்னா இந்த 2 காய் முட்டிரும். அது இப்போ இலசாயிரும். சரி, அப்படியே பார்த்து விட்டு போங்க, எல்லாம் விதையாயிருச்சு. சரி, விதையானதுக்கப்புறம் நான் அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். அறுவடை பண்ணிகிட்ருக்கேங்க. இதெல்லாம் பறிச்சது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் பறிச்சிருப்பேங்க. இந்த ஐஸ் கட்டி மழை பெஞ்சதில செடியோட இலைங்க எல்லாம் நல்லா போயிருச்சு. கொடியெல்லாம் அப்படி கொஞ்சம் தாழ்ந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இனி காய் எதுவும் விடாது, இருக்கிற விதையா நிற்கிற காராமணி எல்லாம் பறித்து எடுத்துக்கலாம்னு சொல்லி பறிச்சுக்கிட்டு இருக்கேங்க. இது குட்டை ரக காராமணி. இது எப்படி வந்துச்சுன்னா, இந்த விதை என்கிட்ட கடையில் காராமணி நாங்கள் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, விற்கிறதுக்கு வேண்டி வாங்குகிற காராமணிலாம் முற்றி இருக்கிற விதையை எடுத்துகிட்டு வந்து நான் போட்டேங்க. அதுலேருந்து அழகாக வளர்ந்து வந்துருச்சு. அதுலேருந்து வந்து பாருங்க, நான் இவ்வளோ விதை எடுத்துட்டேன். இந்த குட்டை ரகத்தை விட நீளமாக காய்ச்சிட்டு இருக்க காராமணி அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் முதல் வாட்டி என் மாடி தோட்டத்தில் இந்த குட்டை ரக காராமணி காய்க்கிறது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா நீளமாக காய்ச்சி நிற்கும், அந்த காராமணி தான் இருந்துச்சு. சரி, இருக்கிற விதையெல்லாம் பறிச்சுக்கிட்டு 2-3 பாவக்காய் நின்றுச்சு. இதுக்கு கூட இனி அதையும் விட்டு வைக்க வேண்டாம். பாவக்காயோட நிலைமையை பாருங்கள். இதெல்லாம் இந்த ஐஸ் கட்டி மழை வந்து விழக்கூடிய டைம் எல்லாம் அது அடிபடுறது. கல் வந்து தூக்கி எறிஞ்சு அடிப்படாத அதை மாதிரி அடிப்பட்டது தான். அதெல்லாம் வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். அதிலிருந்து இலகி போனது அந்த ஸ்கின் மாதிரி எல்லாம். சரி, நீ விட்டால் சரியாகாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பாவக்காய் நின்றுச்சுங்க. இதுக்கு கூட அதையும் பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். நீங்கள் நினைக்கலாம், இந்த 3 பாவக்காய் வச்சு என்ன பண்ணுறது, இந்த 2 காராமணியை வச்சு என்ன பண்ணுறதுன்னெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். அந்த 2 காராமணியை வச்சு நம்ம பறித்த காராமணியை எதுக்கோ சாம்பார் கூட போட்டுக்கலாம், அதை ஏதாவது பொரியல் பண்ணக்கூடிய டைம் அது கூட போட்டுக்கலாம். பாவக்காய் இருக்குதா, இந்த 3ஐயும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு போதும். அந்த அளவுக்கு கிடைச்சா கூட நமக்கு சந்தோஷம் அதை பறிக்கிறது, நம்ம மாடி தோட்டத்தில் பறிக்கிறது. அதே மாதிரி காராமணி லாஸ்ட்டு கட்டம் ஆயிடுச்சு. இனி நின்னா எதுவும் ஆகாது, கிடைக்காது எதுவும். சரி, நிற்கிற 1-2 சின்ன காராமணி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு விதமாவது பெருசாக இருந்துச்சு, இப்போ காய்ச்சி நிற்கிறதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. சரி, நிற்கிற காராமணியெல்லாம் பறித்து எடுத்துட்டேங்க. பறிச்சுக்கிட்டு இதை உருளைக்கிழங்கு கூட தான் நான் பொரியல் மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறது கூட இதையும் தூக்கி போட்டு அப்படியே வறுவல் மாதிரி எடுத்துட்டேன். நல்லா தான் இருந்துச்சு, தெரியல நமக்கு, அது கூடயே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்களேன், நான் அறுவடை பண்ணதுன்னு சொல்கிறது இந்த காராமணி தான். 3 பாவக்காவும் பண்ணிக்கிட்டு அந்த விதைங்களை எல்லாம் நான் பறித்து எடுத்துட்டேங்க. இது நான் விதையே போடலைங்க. விதை போடாமல் ஒரு காராமணி செடி நட்டு, விதையிலேருந்து நட்டு, அதுலேருந்து விதை தானே விழுந்து, அதுலேருந்து முளைச்ச காராமணி செடி தான் இவ்வளோ விதைங்களும் இவ்வளோ காயும். அதனால் நம்ம நடாமலே கிடைச்ச பொக்கிஷம்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.